السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا ونصلي أما بعد. அளவற்ற அருளாருளும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அஹ்ஸாபிலே இப்படி கூறுகின்றான், அந்நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அதாவது உங்களுடைய நஃப்சுகளின் மீது அதிகமாக அதிகாரம் யார் வச்சிருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது முஃமின்கள் தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும், தன்னுடைய சொந்தக்காரர்களை காட்டிலும், தன்னுடைய வியாபாரம், தன்னுடைய எல்லா விஷயங்களை காட்டிலும் எதை அதிகமாக நேசிக்க வேண்டும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசித்தாக வேண்டும். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அதாவது அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள். இந்த ஆயத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்துல நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியுது. நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே வலியுறுத்தியிருக்கிறான். அதாவது நாம் அவர்களை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்ம அவங்கள அணுக வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதனாக அவன் மீது அதிகமாக கடமைப்படக்கூடியவன் யார்? அவனுடைய குடும்பம். அதாவது அவனுடைய தாய் தந்தையர்கள் மற்றும் அவர்களுடைய சொந்தங்கள் மற்றும் அவர்களுக்கு உற்றோர் உணர்வினர்கள் மற்றும் அதற்கு பின்னாடி அவனுடைய வியாபாரம், இவைகள் எல்லாமே என்னவாகும்? அவனுக்கு அதிகமாக விருப்பத்தக்கக்கூடியவதாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினிடத்திலே இதையும் தாண்டி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான். இந்த நம்ம சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அவனுடைய குடும்பம், அவனோட சொந்தங்கள், அவனுடைய வியாபாரங்கள், அவனுடைய வீடு, இவைகளை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை என்ன எதிர்பார்க்கிறான்? முஃமின்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நார்மலான ஒரு மனிதர்களை காட்டிலும் ஒரு படி மேல இருந்து என்ன பண்றாங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தன்னுடைய உயிரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துல நம்மளுக்கு தெரிய வருது. மற்றும் அவர்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய குடும்பத்து நபர்கள், இவர்களையும் என்ன பண்ண வேண்டும்? நம்மளுடைய அந்த உயிரை காட்டிலும் நேசிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்பண்புகள் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு நம்மளுக்கு? அவங்களுடைய குடும்பத்து நபர்கள்ட்ட இருந்தும், சஹாபாக்கள்ட்ட இருந்தும், தாபாயின்கள்ட்ட இருந்தும், இப்படி வழித்தோன்றலாக நம்ம கிட்ட வர்றதுக்கு எத்தனையோ தலைமுறைகள் ஏற்பட்டுச்சு. அதனுடைய ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு உரைகளை நிகழ்த்திக்கிட்டு வர்றோம். நம்மளுடைய கேரக்டர் என்பது இந்த விதமான பயான்களை கேட்பதன் மூலமாக என்னவாகும்? அல்லாஹ்வுக்கு மிக தொடர்பில் இருப்போம், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருப்போம். ஏன்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறிக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, ரசூலுடைய மனைவிகள் யாரு, அதற்கு பின்னாடி அவங்க குடும்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தியும் அவங்களுடைய குடும்பத்து நபர்கள் பற்றியும் நம்ம அடிக்கடி பேசும்போது என்னவாகுது? நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய யோசனையில எல்லாம் என்ன பண்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதிகமாக விரும்ப ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் என்ன பண்றோம்? இந்த மாதிரி விஷயங்களை பேசுறோம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுல முதலாக யாரு? ஹதீஜா பின்த் ஹுவைலித். அதாவது ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் மனைவி. இவங்களை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, இவங்க குரைஷ் குலத்தை சேர்ந்தவர்கள். ஒரு குசையுடைய அந்த செயின்ல போய் என்னவாகும்? ரசூலுல்லாஹுடைய அந்த வழிமுறையில், அதாவது ரசூலுல்லாஹுடைய அந்த வரிசையில போய் சேரும். அவங்களுடைய வரிசை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹதீஜா பின்த் ஹுவைலித் பின் உஸத் பின் குசை. அதாவது ரசூலுல்லாஹுடைய 4வது தலைமுறையும் மற்றும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய 4வது தலைமுறையும் என்னவாகுது? அவர்களுடைய அந்த
என்னது முப்பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் யாரு? குசை. இந்த குசை என்பவர், இந்த குசையுடைய அம்சம் தான் என்னவாச்சு, மக்காவுல முதல்ல ஆட்சியை நிமித்திச்சு. நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பயான்களை எல்லாம் கேட்கும் போது நம்ம கேட்டிருப்போம், என்னது முன்னாடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி என்னவாச்சு, மக்காவுடைய அந்த இது வந்து வேற ஒரு நபர்கள்ட்ட போயிருச்சு. ஆட்சி என்பது என்னவாச்சு, வேற ஒரு நபர்கள்ட்ட போயிருச்சு. அதுக்கு பின்னாடி குசையுடைய ஆட்சியில தான், அதாவது குசை வந்து என்ன பண்றாப்புல, இந்த மக்காவுக்கு வந்து மக்காவை ஜெயிச்சு அதுக்கு பின்னாடி தான் என்னவாகுது, மக்காவுடைய அந்த ஆட்சி என்பது குசையுடைய தலைமையில தான் மக்கா நகரத்துக்கு வந்துச்சு. இதற்கு பின்னாடி அங்கிருந்து அப்துத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வம்சாவளி என்றது தோன்றவும் ஆரம்பிச்சிச்சு. இந்த அப்துத்தாருடைய கையில தான் என்னவாச்சு, மக்காவுடைய அந்த காபாவுடைய சாவிகளும் இருந்துச்சு. இந்த விஷயங்களின் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா விரிவா பார்த்தோம். இப்போ இவங்களுடைய விஷயத்துக்கு வர்றப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் ஹதீஜா நாயகி அவர்களும் இருவரும் வந்து ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள், அதாவது குறைஷுடைய குலத்தை சேர்ந்தவர்கள். இது வந்து நம்மளுக்கு தெளிவான ஒரு விஷயம். இதற்கு பின்னாடி ஹுவைலித் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார், மக்காவுடைய ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன், அதாவது ஒரு வியாபாரி. ஒரு எந்த அளவுக்கு பெரிய வியாபாரி அப்படின்னு சொன்னால், அவங்க என்னது இறக்கும் பொழுது அந்த வியாபார கூட்டங்கள் எல்லாமே வந்து அவங்க கீழே தான் இருந்துச்சு. இதே மாதிரிதான் என்னவாச்சு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிறப்பின் போதே ஒரு பணக்காரராக பிறந்தார்கள். தந்தையுடைய மரணத்திற்கு பிறகு அந்த வியாபாரங்கள் எல்லாம் வந்து யாருக்கு வச்சு, என்னது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்துருச்சு. அதற்கு பின்னாடி என்னவாச்சு, இவங்க வந்து மக்காவிலேயே ஒரு மிகப்பெரிய வியாபாரியாகவும் மிகப்பெரிய பணக்காரராகவும் வந்து என்ன பண்ணாங்க, பேரும் புகழும் பெற்றாங்க. இவங்களுடைய கேரக்டரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு காலகட்டத்துல, அதாவது எல்லா விதமான கெட்ட காரியங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்னவாச்சு, இவங்களை தாஹிரா, அதாவது சுத்தமானவர்கள், மற்றும் அஃபீஃபா, அதாவது அவர்கள் தன்னுடைய அந்த மேனியை பாதுகாத்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்றவங்க. அதாவது அவங்க வந்து எந்த விதமான கெட்ட செயல்களும் மற்றும் ஷிர்கான விஷயங்களும் எந்த விதமான அனாச்சாரங்களும் செய்யாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்னது ஒரு புனை பெயரை அவங்க வந்து பெற்றிருந்தாங்க. மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு எவ்வளவோ அற்புதமான விஷயங்களையும் நற்குணங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே என்ன பண்றான், எத்தனை விஷயங்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சலாம் சொல்லுவதாகவும் எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். இந்த மாதிரி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக மாறுறாங்க. நம்ம இந்த ஒரு விஷயத்த கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், ஆண்கள் பெண்கள் மீது கவ்வாமாக, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது என்ன சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா மற்றும் பிமா அன்ஃபகு அம்வாலஹும், மற்றும் இங்க என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, பாதுகாக்கக்கூடியவர்கள். ஆனால் இங்க வந்து ஹதீஜா நாயகி அவர்கள் என்ன பண்றாங்க, வியாபாரம்ன்றது பண்றாங்க. இங்க இரண்டு நபர்களுக்கு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் ஆண்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் கிடையாது, மாறாக என்னது, ஆண்கள் தான் பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். இதுக்கு பேர் தான் என்னது, கவ்வாம்ன்றது பெயர். இதற்கு பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கவ்வாம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தத்தையும் வச்சிருக்கான். என்னது, நம்ம வந்து வரதட்சணை வாங்குறோம்ல, பெண்கள்ட்ட இருந்து வரதட்சணை ஆண்கள் வாங்குறாங்கல்ல, இது வந்து தவறுன்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஆயத்துல வந்து நிறைய பேரு சுட்டி காட்டியிருக்காங்க. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு மனிதனை, ஒரு ஆண் இதுக்கு படைச்சிருக்கான், பிமா அன்ஃபகு அம்வாலஹும், தன்னுடைய செல்வத்தை பெண்கள் மீது செலவு செய்வார்கள். அதனாலதான் அவன் என்ன பண்ணுவாங்க, கவ்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கவ்வாம் அப்படின்னு சொன்னால் பாதுகாக்கக்கூடியவன், பெண்களை பாதுகாக்கக்கூடியவன். இவன் தான் என்னவாகுவான், ஒரு உண்மையான ஆண்மகனாக திகழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லிடுறான். அதற்கு பின்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவங்க வந்து அதிகமாக சதகா செய்யக்கூடியவராக இருந்தாங்க. சதகா அப்படின்னு சொன்னா சாதாரணமாலாம் கிடையாது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், நிறைய நபர்கள் பிரபலமாகவே இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போனா, அந்த வீட்டுக்கு போனா, அந்த மனிதர்கிட்ட போனா என்னவாகும், நம்மளுக்கு வந்து உதவின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா நகரத்துல முழுவதுமாகவே என்னவாகும், ஒரு பிரபலமான பேச்சு என்பது பேச்சுப்பட்டுச்சு. அவங்க வந்து மிகவும் பிரபலமாக ஆக்கப்பட்டாங்க இதற்காக வேண்டிய. அதுக்கு பின்னாடி
ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்யாணம் முடிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு வர்றேன். அங்க வந்து ஹுபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவதை இருந்துச்சு மக்காவில. ஹுபுல் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் வணக்கம் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு திருவிழா ஒன்று நடத்தினாங்க. அந்த இடத்துக்கு வந்து நிறைய பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. போன பின்னாடி அங்க என்ன ஆகுது, ஒரு யஹூதி வர்றாங்க. ஒரு யஹூதி வந்துட்டு அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றாப்ல, ஒரு நபி வருவாங்க, இஸ்மாயிலுடைய வம்ச வழியிலிருந்து ஒரு நபி வருவாங்க, அவங்களை யாராவது கண்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்க என்ன பண்ணுங்க, திருமணம் முடிஞ்சா திருமணம் முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த யஹூதின்றவன் சொல்றாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க, அந்த யஹூதிய திட்டி அவனை வந்து காயப்படுத்துறாங்க. ஆனால் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் என்ன பண்றாங்க, ஓரத்தில் நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க வந்து ஷிர்க்குடைய அந்த வழி தோன்றலில் ஈடுபடாமல் தன்னைத்தானே வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக இருக்குது. அதற்கு பின்னாடி இவங்க வந்து வியாபார விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்கள்கிட்ட இவங்க வந்து சுயமாக வியாபாரம் பண்ண முடியாது. அதாவது சாமான்லாம் கொண்டு போய் சந்தையில விற்கிறது, பாசார்ல எல்லாம் விற்கிறதுன்றது முடியாத காரியம். அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ஆண்கள்கிட்ட வியாபாரம் தெரிஞ்ச ஆண்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சாமான்களை வித்துட்டு அதாவது கொடுத்து அதிலிருந்து என்னது பணத்தை பார்ப்பாங்க. இது வந்து நம்ம அரபியில என்ன சொல்லுவோம், முதாரபா அப்படின்னு சொல்லுவாங்க. முதாரபா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பொருளை கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை இவங்க வந்து பங்கிடுறது இந்த மாதிரி. ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல அமீனான, அதாவது தன்னுடைய பொருளை பாதுகாப்பு கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் வந்து கிடைக்கிறது. அந்த ஒரு நபருக்காக வேண்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில யாராவது ஒரு நல்ல வியாபாரியாகவும் மற்றும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர் யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க, சின்ன குழந்தையில இருந்த ஆடுகளை வந்து மேய்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல என்னவாச்சு, தன்னுடைய சித்தப்பாமார்கள் அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாருடைய அந்த துறைக்கு வர ஆரம்பிச்சுட்டு ஒரு சிறிய குறுகிய காலத்துல வந்து அமீன் என்று பேரையும் விட்டாங்க அவங்க. அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தை, அதாவது அடுத்த நபர்களுடைய பொருட்களை அப்படியே உள்ளபடியே என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறவங்க, அதாவது மோசடி செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரையும் என்ன பண்றாங்க, பெற்றிருக்காங்க. இந்த ஒரு காரணமாகத்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விட்டு அவங்கள்ட்டையும் வியாபாரத்துடைய அந்த பொருட்களை கொடுத்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, மைசரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை, இவங்களையும் அவங்க கூட அனுப்பிவிடுறாங்க. இவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எப்படி இருக்குது, இவங்க வந்து வியாபாரத்தை எப்படி பண்றாங்க, இவங்க வந்து பேச்சு முறைகள் எப்படி இருக்குது, ஏற்கனவே வந்து கேட்டிருந்தாங்க என்னண்டு ஒரு நபி வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய நற்பண்புகளை பத்தி வந்து சுற்று வட்டாரத்துல கேட்டிருக்காங்க. என்னண்டு இப்படி ஒரு வியாபாரி இருக்காங்க, அவங்க வந்து மிகவும் நல்லவர், அவர் வந்து மோசடி எல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி மைசராவை அனுப்பிவிடுறாங்க. மைசராவை அனுப்பிவிட்ட பின்னாடி அவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுடைய நற்பண்புகளை பற்றி சொல்றாங்க. எல்லாரும் வந்து வெயில நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு கொடை என்பது, மேகத்தால் ஆன ஒரு கொடை என்பது என்னவாகும், எப்போதுமே வந்து அவங்க கூடையே சென்றுகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்க போன பின்னாடி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யார்ட்டையும் வந்து அதிகமாக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, தர்க்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன விற்கிறாங்களோ அதுக்கு வந்து டபுளான ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் என்னது டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கான ஒரு பங்கை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தெரியாமல் ஒளிச்சு வச்சிருந்தலாம். ஆனால் அந்த 2 மடங்கு அந்த செல்வத்தை என்ன பண்ணாங்க, 4 மடங்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி கொடுத்தாங்க. திரும்பி கொடுக்கும் போது என்னவாகுது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்ட பின்னாடி அந்த நேரத்துல இவங்களுக்கு வந்து 2 கணவன்மார்களும் இறந்து போயிருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முதலாக யாரோட கல்யாணம் முடியுது, அத்தீக் பின் ஆயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரிடம் அவர் இறந்து போன பின்னாடி அபூ ஹாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. அதற்கு பின்னாடி எத்தனையோ நபர்கள்
எப்படியோ இப்படி எல்லாம் வந்து அவங்களை தேடி வந்தாங்க. என்ன ஒரு பணக்காரரும், அதற்கு பின்னாடி இவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. அதுல வந்து அபூ ஜஹலும் கூட என்ன பண்ணான், இவங்கள்ட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோரிக்கை வந்து முன் வச்சான். இது மாதிரி நிறைய தலை சிறந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, முன்னாடி தன்னுடைய அந்த கோரிக்கை வந்து விரிவிக்கிறாங்க, நான் அவங்களை வந்து கல்யாணம் செஞ்சுக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய ஒரு தோழி நஃபீசா அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவங்க என்ன பண்றாங்க, நீங்க இவர் ஏன் கல்யாணம் முடிச்சுக்க கூடாது, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது, இவங்க வந்து நல்லவங்களா அங்க இருக்காங்க, உங்களுடைய வியாபாரத்துக்கும் நல்ல இது பண்ணுவாங்க, நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஆலோசனை என்பது சொல்றாங்க. அதுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, அவர் ஏன் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிற போறாரு, நான் வந்து 2 தடவை எனது கணவன்மார்கள் இறந்த ஒரு விதவையாக இருக்கிறேன், அவங்களை விட வந்து வயசுல மூப்பா இருக்கேன், ஆனாலும் சரி எனக்கு என்னையே கல்யாணம் செஞ்சுக்கிற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை விளைவிக்கிறாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட பேசி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நஃபீசா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போன பின்னாடி என்னவாகுது, அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நீங்க ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது, அவங்க வந்து தனியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவங்கள்ட்ட கேட்கப்படுது, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கிறாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்குன்றது நிறைய பொறுப்புகள் இருக்கு. அபூ தாலிப் அவர்கள் என்னது மிகவும் ஏழ்மையாக இருந்த காலகட்டம் அது. அவங்க கிட்ட வந்து தன்னுடைய குடும்பத்து பொறுப்பெல்லாம் வந்து அவங்க மேலேயே இருந்து அவங்க வந்து தன்னுடைய குழந்தைகள் கூட வளர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்த அந்த டைம் அபூ தாலிப் அவர்கள் அவங்களுடைய அந்த ஏழ்மையின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் செஞ்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அதற்கு நஃபீசா என்ன சொல்றாங்க, ஒரு பணக்காரரான பெண்ணை நீங்கள் கல்யாணம் முடித்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. தன்னுடைய சாச்சாவான அபூ தாலிப் அவர் மற்றும் ஹம்சா மற்றும் இதர நபர்களை பெரிய நபர்கள் என்ன பண்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்ட பின்னாடி வர்கா பின் நௌஃபல் அவர்கள் என்ன பண்றாங்க, அதாவது ஹதீஜா நாயகுடைய சாச்சா, அதாவது அவங்களுடைய சின்னவாப்பா என்ன பண்றாங்க, அவர்களுக்கு வழியாக இருந்து 2 பேருக்கும் கல்யாணம்ன்றது செஞ்சு வைக்கிறாங்க. அதற்கு பின்னாடி என்னவாகுது, 2 பேருடைய வாழ்க்கையும் மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. எவ்வளவு காலம் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 25 வருடங்கள் என்ன பண்றாங்க, 2 பேரும் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. அவங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதுணையாக இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த அளவுக்கு விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு சொந்தக்காரர்களுக்கும் அவர்களோட சிறிய தொடர்பு இருந்தாலும் சரி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்க, அது அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடியும் தொடர்ந்தாங்க. நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம்ல, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியுடைய ஒரு சின்ன தொடர்பு இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மதிப்புன்றது கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் என்ன பண்றாங்க, ஹதீஜா நாயகி அவர்கள் யார் வந்தாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன தொடர்பு இருந்தாலும் அவர்களுக்கு வந்து வெகுமதிகளை கொடுத்து பரிசுகளை அள்ளி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, அவங்களுக்கு பாலூட்டிய தாய் பனி சாதுடைய அந்த பெண்மணி அவங்க வந்து வர்றாங்க, வந்த பின்னாடி அவங்களை கண்டுபிடிச்சு என்ன பண்றாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 ஆடுகளையும் மற்றும் 4 ஒட்டகங்களையும் வந்து அவங்களுக்கு பரிசா கொடுத்துடுறாங்க. பாருங்க, இந்த ஒரு அன்பு என்பது அவங்களுடைய தொடர்பு என்பது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் மீது ஒரு தடவை கூட என்ன பண்றாங்க, கோபம் என்பது பட்டது கிடையாது. அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு எப்படியெல்லாம் நடந்துக்கிற முடியுமோ, அவங்களை எப்படியெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிற முடியுமோ எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. அதற்கு பின்னாடி அவங்களுக்கு குழந்தைகள்ன்றது பறக்குது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன எத்தனை குழந்தைகள், மற்றும் 6 குழந்தைகள். அதுல வந்து 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 4 பெண் குழந்தைகள். முதல்ல யார் பிறக்கிறாங்க, காசிம். இந்த காசிம் என்று பிறந்தவனையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பேர் வந்து அபுல் காசிம் அப்படின்னு கூப்பிடப்பட்டுச்சு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனை பேர் என்ன, அபுல் காசிம். அபுல் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த சோதனை என்னது, அபுல் காசிம் அதாவது காசிம் என்ன பண்றாங்க, இறந்து போறாங்க. அதற்கு பின்னாடி வரிசையாக ஜைனப்
மற்றும் ருக்கையா, உம்மு குல்சும் மற்றும் கடைசியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க என்ன பண்றாங்க, பிறக்கிறாங்க. பிறந்த பின்னாடி இறுதியாக கடைசியாக என்ன பண்றாங்க, அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறாங்க. பிறந்த உடனேயே என்னவாகுது, கொஞ்ச நாள்லயே அப்துல்லான்றவங்களும் இறந்து போறாங்க. இறந்து போன பின்னாடி என்னவாகுது, காஃபிர்களுக்கெல்லாம் இவங்க அப்துல்லான்னு சொல்லக்கூடியவர் எப்ப பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபுவத்து கிடைச்சதுக்கு பின்னாடி பிறக்கிறாங்க. அந்த நேரத்துல காஃபிர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் எங்களுடைய கடவுளுடைய அந்த கோபத்தை பெற்றுக்கிட்டாங்க, அதனாலதான் இவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், இதுக்காக பண்ணி ஒரு ஆயத்தையும் இறக்குறான். என்னது, இன்னா அதைனாக்கல் கௌசர். அதாவது கௌசர்ன்னு சொல்லக்கூடியது நம்ம சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தடாகம்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்கன்னா, கௌசர் என்பது இந்த உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கான், செஞ்சிருக்கான், அவங்களுக்கு கொடுத்துருக்கான். அதையும் கௌசர்னு தான் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கௌசரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கான். அதுக்கு பின்னாடி இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், காஃபிர்களுக்கு அழிவை தவிர வேற எதுவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்களேன், தன்னுடைய வாக்கை எப்படி நிறைவேற்றிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ அவங்க நபியாக்கப்பட்டாங்களோ, எப்போ தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த நேரத்திலிருந்து அவங்களுடைய பேரெடுப்போ எடுக்காதவங்க யாராவது இருக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆதான் சொல்லப்பட்டு தான் இருக்கும், பாங்கன்றது சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், மற்றும் ஏதாவது ஒரு இடத்துல தொழுகை நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அங்க தரூத இப்ராஹிம் மோதப்பட்டு தான் இருக்குது, அவங்க மேல செலவாத்து அனுப்பிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம முஸ்லிம்கள். இப்ப பாருங்க, யார் பெயர் சொல்லாதவர்கள், யார் மேல எனது வாரிசு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காஃபிர்கள் தான் இல்லாதவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாக்கை இப்படி எல்லாம் நிறைவேற்ற பார்க்கிறான். அதற்கு பின்னாடி என்னவாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 40வது வயது அடைய தனிமையை அதிகமாக விரும்பினாங்க. தான் தனிமையாக இருக்கணும். எப்பவுமே இந்த காஃபிர்களுடையும் இந்த ஷிர்கையும் பார்த்து அவங்க ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, தன்னை தானே இந்த சொசைட்டியில இருந்து தனிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தனிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஹீரா குகையில போய் தனியாக இருந்து அல்லாஹுடைய தியானத்திலையும் அல்லாஹுடைய அந்த சிந்தனையிலையும் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். என்னவாச்சு, இவங்க இந்த 3 வருட காலம் இருக்கும் போதெல்லாம் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எத்தனையோ தடவை நடந்து போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடுன்றது கொடுத்துட்டு வருவாங்க, தன்னுடைய குழந்தைகளும் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அவங்க ஹீரா கோக்கியம் இருக்கும் காலம் எல்லாம் என்ன பண்றாங்க, பக்கபலமாக நின்றாங்க. அதற்கு பின்னாடி என்னவாச்சு, ஒரு நாள் ஜிப்ரைல் அமீன் என்ன பண்றாங்க, வர்றாங்க. வந்துகிட்ட முத வகை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு ஒரு மிகவும் பயமாக போயிருச்சு. வீட்டுக்கு ஓடோடி வர்றாங்க. நம்ம இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சோமா, அவங்களுடைய அன்புன்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருங்கிய நண்பனாக யார் இருந்தாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கிட்ட போகல. ஃபர்ஸ்ட் பயம் ஏற்பட்டப்போ அவங்கள்ட்ட போயிருக்கணும். நண்பர்களுக்கு தான் அதிகமான தொடர்பு இருக்கும், அவங்கள்ட்ட போயிருக்கணும். ஆனால் போகல. சின்ன பிள்ளைருந்து வளர்த்த தன்னுடைய சின்ன அப்பா அவங்கள்ட்டையும் போகல. மாறாக யார்கிட்ட போறாங்க, தன்னுடைய மனைவியான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, எனக்கு பயமா இருக்குது, என் மேல துப்பட்டியை போத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி நான் அழிந்துருவனோ, நான் மரணித்து விடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பாருங்க, கல்லா வ அப்ஷிர் லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, ஒருபோதும் கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை அழித்து விட மாட்டான். ஏனென்று சொன்னால் இன்னக தஸிலுர் ரஹீம், நீங்கள் சொந்தங்களை பேணி நடப்பீர்கள், சொந்தங்களை ஒன்னு சேர்த்து நடப்பீங்க. வதஸ்தீகுல் ஹதீஸ், நீங்கள் உண்மையை உரைப்பீர்கள், உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க, பொய்யா பேச மாட்டீங்க. வதஹ்மிலுல் கல், கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நீங்க தோள் கொடுப்பீங்க. அதாவது கஷ்டத்துல யாராவது அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி தக்ஸிமுல் மஅதூம், அவங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய கஷ்டங்களாக நினைப்பீங்க. யாரெல்லாம் அநியாயம் இழக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீங்க உதவியாக இருப்பீங்க, நியாயமான தீர்ப்பை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சொந்தக்காரர்களுக்கு நீங்க நல்லபடியாக உபசரிப்பீங்க. மற்றும் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க முழுமையாக உதவி இருக்கீங்க. அதனால என்ன பண்ணுவீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான் உங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கபலமாக நிற்கக்கூடியவர் யாரு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த நேரத்துல
உலகமே வந்து அவங்கள வந்து என்னது ஏத்துக்கிறாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எல்லாரும் நம்ம நினைக்கலாம். நம்மளுடைய அந்த சிந்தனை யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய கணவரோ நம்மளுடைய வீட்டிலேயே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரணமான மனைவி என்ன சொல்லப்படும், நீங்க வந்து வெயில் அதிகமா சுத்திட்டு வந்தனால இப்படிலாம் வந்து நீங்க கனவு கண்டிருக்கீங்க, போய் தூங்குங்க, எல்லாம் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலியான வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படியும் சொல்லி இருக்கலாம். என்னது, நீங்க வந்து அதிகமான காலம் வெளியில இருந்துட்டீங்க, அந்த குகையிலேயே வந்து என்ன பண்ணிட்டீங்க இருந்துட்டீங்க, அதனால வந்து உங்களுக்கு மனோ பிரச்சனை வந்திருக்கலாம், அதனால வந்து நீங்க வந்து தூங்குங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் வந்து காலையிலயே வந்து ஒரு மாந்திரிகிட்டையோ யார்ட்டையோ கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா வந்து தாயத்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இங்க வந்து அந்த வார்த்தைகள்லாம் சொல்லல. மாறாக என்ன சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என்ன பண்ண மாட்டான், எப்போதுமே வந்து அநியாயம் செய்ய மாட்டான், உங்களை அழித்து விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கூறுறாங்க. அதற்கு பின்னாடி என்னவாகுது, அவங்களை கொண்டு போய் வர்கா பின் நௌஃபல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சின்ன தந்தை அவங்கள்ட்ட கூட்டிட்டு போறாங்க. அவங்கள்ட்ட கூட்டிட்டு போன பின்னாடி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க முன்னாடி சொல்லும் போது வர்கா பின் நௌஃபல் என்ன பண்றாங்க, தன்னுடைய அந்த யோசனையை சொல்றாங்க. அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது, மூசா நபியின் மீது மற்றும் ஈசா நபியின் மீது எந்த மலக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிவிட்டாலும் அந்த ஜிப்ரைல் தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க. நான் வந்து அந்த காலத்துல இருந்தேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் நுபுவத்து கொடுக்கப்பட்டு எல்லாருடைய கையாலும் துன்புறுத்தப்படும் அந்த நேரத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன், கண்டிப்பாக உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறாங்க. அதற்கு பின்னாடி இரண்டாம் வஹி வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மிக ஒரு நீண்ட காலம் வஹின்றது நிப்பாட்டின பின்னாடி இரண்டாம் வஹி வருது. யா அய்யுஹல் முஸம்மில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்றாங்க, நான் முதல்ல ஈமான் கொள்றேன் உங்க மேல, நான் வந்து உங்க மேல முதல்ல ஈமான் கொள்றேன். இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தெரிஞ்சது எல்லாமே வந்து முழுசாக இருக்குது. முதல்ல அங்க மைசரா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இவங்கதான் கண்டிப்பாக நபியாக இருக்க முடியும், இறுதியாக நபியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அப்போ இவங்கதான் முதல்ல ஈமான் கொண்டு வரவர்கள், அதாவது பெண்களிலோ மற்றும் இந்த எல்லா விஷயத்திலும் என்னது இவங்கதான் வந்து இஸ்லாத்தை தழுவுறவங்க. அதற்கு பின்னாடி தன்னுடைய இரு குழந்தைகளான ருகையா மற்றும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க என்ன பண்றாங்க, அபூ லஹபுடைய அந்த மகள்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து தலாக்ன்றது நடந்துருது. இந்த மாதிரி எத்தனையோ துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னவாகுது, அந்த ருகையாக்கும் மற்றும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமாக்கு அவர்களுக்கு என்னவாகுது, அவர்களை விட அதாவது உத்பாவும் மற்றும் உத்தைபாவுடைய விட அதிகமான செல்வம் கொண்ட மற்றும் அழகு கொண்ட ஒரு நபர் என்ன பண்றாங்க, கணவனாக கிடைக்கிறாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நம்மளுடைய மூன்றாவது கலீஃபா, அவங்க கிடைக்கிறாங்க. இதற்கு பின்னாடி என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி 65 வயதுக்கு அடைஞ்சிட்டாங்க. அதாவது அவங்களுடைய வயசு இப்ப என்ன, 65வது வயது. அவங்க வந்து அபூ தாலிபுடைய அந்த மலையில வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. சிறிய குழந்தையில வந்து காசிம் இறந்து போறது, அதற்கு பின்னாடி அப்துல்லா இறந்து போறது, அதற்கு பின்னாடி தன்னுடைய மகளான ருகையா என்ன பண்றாங்க, தாயிஃப்க்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறது, இதே மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி என்ன பண்றாங்க, இந்த அபூ தாலிபுடைய மலையில பச்சை இத புல்ல வந்து தின்றுருக்காங்க. அதாவது அந்த புற்களையும் மற்றும் அந்த இலைகளையும் தின்று சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, உயிர் வாழ்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு எத்தனையோ விதமான ஒரு நோய்கள் ஏற்பட்டுச்சு. அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கும் போது அவங்க அந்த நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ஜிப்ரைல் அமீன் வர்றாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, உங்களுடைய ரப்புடைய சலாம் என்னது உங்களுடைய மனைவிக்கு கூறுங்க. இந்த இடத்துல இப்னு ஹஜர், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை வந்து சொல்ல நினைச்சிருக்கான். அவங்களுக்கு வந்து மரணம் என்றது நெருங்கிருச்சு. அதனாலதான் என்னது,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாமை சொல்லிவிட்டு என்னது சொர்க்கத்தில் ஒரு மெஹலை, அதாவது ஒரு கோட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கட்டி தந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னது ஒரு சந்தோஷமான விஷயத்தை கூறுகிறான். நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணா போகல, நீங்க சிறிய காலத்திலே அல்லாஹ்வுடைய விடயத்துக்கு வர போறீங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாம்ன்றது சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஹிஜ்ரத் செய்வதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி என்ன ஆகுது, இவர்களுடைய மரணம் என்பது ஏற்படுது. இவங்களுடைய மரணம் என்பது ஏற்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக கதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்கம் செய்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை பார்க்கும்போது ஒவ்வொரு சஹாபியும் தாங்க முடியல. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் எல்லாம் நினைத்து விட்டார்களாம், இன்னைக்கும் நம்மளுக்கு ரசூலே கிடையாது, ரசூலுடைய வஃபாத்தும் இன்னைக்கு ஆகிவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிலைமை என்பது இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு பாருங்க, ஒரு வக்துடைய நபி தன்னுடைய மனைவி இறந்து போனதுனால என்ன ஆகுறாங்க, அவ்வளவு ஒடிஞ்சு போறாங்க. தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு, அதாவது மக்கள் நினைக்கும் அளவுக்கு என்ன பண்றாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு மனைவி இறந்து போனது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இழப்பு. இதற்கு பின்னாடி வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கும் காலம் எல்லாம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நம்ம கேட்டோம், போன வாரம் கூட கேட்டோம், என்னது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் எத்தனையோ மனைவிமார்கள் இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்க மேல எல்லாம் எனக்கு ஒரு பொறாமை கிடையாது, ஆனால் நான் எப்போதுமே பார்த்ததே கிடையாது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவ்வளவு பொறாமை இருந்துச்சு, எனக்கு அவ்வளவு பொறாமை இருந்துச்சு. என்று சொன்னால் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி அவங்களை புகழாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததே இல்லை. ஒரு சின்ன பரிசாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு எங்க வீட்டுல ஆடு அறுக்கப்பட்டிருக்கும், அதிலிருந்து ஒரு பங்கு என்னவாகும், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விரும்பக்கூடிய ஒரு நபர்களுக்கு போகும். ஒரு நபர் வந்திருப்பாங்க, அந்த ஒரு நபருக்கு இவங்கதான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஒரு ஆளை பார்ப்பாங்க, பார்த்துட்டு இவங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறப்போ எங்க கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கும், கதீஜா இருந்திருந்தால் இங்க இந்த விஷயம் நடந்திருக்காது, இப்படிலாம் அவர் நடந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பத்தி வாழ்நாள் முழுவதும் பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய தாக்கம் என்பது, ஒரு மனைவி என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றும் யாருக்குமே இது வரைக்கும் சலாமே சொன்னது கிடையாது பெண்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், முதல்ல ஒரு பெண்மணிக்கு சலாம் சொல்றான் அப்படின்னு சொன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய சிறந்த தலைவிகள் யாராக இருக்க முடியும் சொர்க்கத்திற்கு, முதலாக கதீஜா பின்த் ஹுவைலித் மற்றும் ஃபாத்திமா பின்த் முஹம்மத் மற்றும் மரியம் பின்த் முஸாஹிம் மற்றும் ஆசியா, அதாவது ஃபிரௌனுடைய மனைவி, இவங்க 4 பேரும் என்ன பண்ணுவாங்க, தலை சிறந்த ஒரு தலைவிகளாக சொர்க்கத்தில் வாழ்வார்கள். முதலாக யார் இருக்காங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இவர்களை பற்றி சொல்வதற்கு நிறையவே இருக்குது. ஆனால் நம்ம அதிகமாக இது சொல்ல என்னவாகும், நம்மளுடைய அடுத்தடுத்த கிளாஸுகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாமல் போய்விடும். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவனாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.